வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஏற்கனவே நம்ம சேனலில் OnePlus 9 Proக்கான ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் OnePlus 8Tக்கான ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எல்லா OnePlus மொபைல் ஃபோனுக்கு சேனலுக்கான வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus 9 இந்த வருஷத்தினுடைய அவங்களுடைய ஒரு இரண்டாவது ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ OnePlus 9 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த OnePlus 9ஐயும் 9 Proவையும் சேர்த்து வச்சு நம்ம இரட்டை அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் இந்த Hasselbladனா என்ன, இந்த மொபைல் ஃபோனுடைய விலை ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்டினியூஷனோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த OnePlus 9 மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. OnePlus 9 Pro லான்ச் பண்ணாங்க. அதோடு சேர்த்து OnePlus 9ஐயும் லான்ச் பண்ணாங்க. இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ப்ராசஸிங் பவரில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் அவ்வளோ வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் இதோடைய விலை பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ஆரம்ப விலை 49,999 rupees. இதோடைய 12GB வேரியண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா 54,999 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஆரம்ப விலை 65,000 ரூபா. ஒரு 15,000 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்கே. இந்த மொபைல் ஃபோனில் எது வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இருங்க சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து நம்ம டிசைனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எல்லா OnePlus மொபைல் ஃபோன் மாதிரியும் இந்த மொபைல் ஃபோனையும் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனுடைய ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக். OnePlus 9 Proவில் நம்ம மெட்டல் பார்த்துருக்கோம். இதில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அதே மாதிரி 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கலருடைய பேர் வந்து வின்டர் மிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா மார்னிங் மிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது இரண்டுத்துக்கும் மிஸ்ட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாடியில் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு வச்சுங்களேன், அது வந்து கீழே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் மேலே மேலே போக போக உங்களுக்கு அப்படியே ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே கீழே வந்து ஒரு கிளாஸி அப்படியே மேலே வந்து ஒரு கிரேடியண்ட்டில் மேட் போகிறதுனால ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஓட்டுது. பாக்ஸுக்குள்ளே வர்ற கேஸ்லாம் வேஸ்ட்டு. OnePlusனுடைய இந்த கேஸ், இந்த சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷிங் கொண்ட இந்த கேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ண உடனே இதை நான் போட்டு விட்டேன். இப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக அந்த கேஸை விட்டு இந்த மொபைல் ஃபோனை தனியாக கழட்டுறேன். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா OnePlus 9 Proவில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதோட மொபைல் ஃபோன் கொஞ்சம் சிறுசாக ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோன் வச்சுங்களேன். கீழ்ப்புறத்தில் USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டூயல் சிம் கார்டுக்கான சப்போர்ட், SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. 3.5 ஆடியோ ஜாக்கும் கிடையாது. மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே ஒரு மைக் இருக்குது. ஒரு பக்கத்தில் OnePlusனுடைய ட்ரேட்மார்க் அலர்ட் சைடு இருக்குது. அது கீழே பவர் பட்டன், இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த யூஸ் பண்ணுறதுக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, OnePlus 9 Proவில் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OnePlus 9ல் ஃப்ளாட் டிஸ்பிளே. சிலருக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே பிடிக்கலாம், சிலருக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்கலாம். ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் OnePlus 9 நோக்கி தான் இருக்கும். 9 Proவில் இருக்கிற மாதிரி IP ரேட்டிங்லாம் கிடையாது. ஆனால் வாட்டர் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறாங்க. லைட்டாக ஏதோ ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க போல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கிடையாது, இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வைக்கக்கூடிய இந்த OnePlus 9 மொபைல் ஃபோனுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் சுத்தரவாக கிடையாது. 50 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. இதில் வந்து அட்லீஸ்ட் இந்த 30 வாட்டுக்கான பழைய சார்ஜருக்கான சப்போர்ட்டாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது கூட கிடையாது. OnePlus 8 Proவில் கொடுத்த அந்த வயர்லெஸ் சார்ஜிங் அந்த சப்போர்ட் கூட அது கிடையாது. ஆனால் யூஎஸில் வைக்கக்கூடிய OnePlus 9ல் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இருக்குது. அது ஏன் இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஒரு விளங்காத ஒரு புதிராகவே இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.55 inch AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. OnePlus 9 Proவில் உங்களுக்கு QHD ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து Full HD ரெசல்யூஷன் AMOLED பேனல். அதில் வந்து LTPO டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னேன். இதில் LTPOலாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. 90லிருந்து, அதாவது OnePlus 8ல் இருக்கிற 90லிருந்து OnePlus 9ல் இருக்கிற 120 வந்து ஒரு மேஜர் அப்கிரேடாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம ரெண்டையும் பக்கத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. பட் ஃபுல் ஹெச்டியாக இருந்தாலும் ஒரு சில சப்போர்ட்டட் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் வீடியோ பார்க்குறதுக்கான கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைப்ரண்ட் கலர் எஃபெக்ட், அதாவது இது வந்து ஏற்கனவே AMOLED பேனல் தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராக தாறுமாறாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பஞ்சினஸ் வேணும் வீடியோ பார்க்குறப்போ, எனக்கு இன்னும் இந்த கான்ட்ராஸ்ட், இந்த கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக பஞ்சியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைப்ரண்ட் கலர் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த மோடை எனேபிள் பண்ணி விட்டு நீங்கள் பார்க்கலாம். MEMC-க்கான சப்போர்ட்லாம் 9 Proவில் கொடுத்துருந்தாங்க, 9ல் கொடுக்கல. அதில் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுக்கல. அதில் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுக்கல. நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக. இதில் இருக்கிறது நல்லா அருமையாகவே இருக்குது. சரி, நம்ம கேமராக்கு வருவோம்.
பின்புறத்தில் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட், குவாட் கேமராலாம் கிடையாது. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX689 சென்சரை கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சோனியினுடைய IMX766 சென்சர். இது ரெண்டோட அவங்க நிறுத்திருக்கலாம். ஏன்னா மூணாவது கொடுத்த கேமரா டெலிஃபோக்கஸ் கேமராவோ இல்லை வேற எந்த யூஸ்ஃபுல்லான கேமராலாம் கிடையாது. எதுக்குமே பிரோஜனமே இல்லாத 2 மெகா பிக்சல் மோனோ சென்சர். இதையே நான் வந்து இந்த OnePlus 9 Pro கழுவி ஊற்றிருந்தேன். திருப்பி கழுவி ஊற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை விட்டுருவோம். அது மோனோ சென்சர், பிரோஜனம் இல்லாத சென்சர், அதை விட்டுருவோம். பட் இந்த மெயின் கேமரால எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக Hasselblad என்னத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்க இப்போதைக்கு ஹார்ட்வேரில் அவங்க இன்னும் கொலாபரேஷன்லாம் பண்ணல. சாஃப்ட்வேரில் கொலாபரேஷன் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் OnePlus 9 Proவே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கேமரான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை விட இது வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா இதோடைய சென்சரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சரை விட ஒரு லெவல் கம்மியான சென்சர்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களேன். ஸோ ஃபோட்டோவும் பார்த்தோம் அப்படின்னா OnePlus 9 Pro விட ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு 50 இன்னைக்கு வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மித்த மொபைல் ஃபோன்லாம் இப்போது சாம்சங்னுடைய S20 FE இருக்குது, அப்புறம் விவோனுடைய X60 Pro இருக்குது. இந்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதெல்லாம் பெட்டராக எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இவங்க Hasselbladோட வச்சிருக்கிற பார்ட்னர்ஷிப் வந்து முதல் மொபைல் ஃபோன், முதல் ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு வைக்கிறப்போ லைட்டாக மன்னிச்சு விட்டுடலாம். இனிமேல் வரக்கூடிய மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 2 அப்டேட்ஸ் 3 அப்டேட்ஸ் ஆக்சுவலாக வந்துருச்சு. மொபைல் ஃபோன் என் கையில் வந்து 3 அப்டேட்ஸ் வந்துருச்சு. 3 அப்டேட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேரில் வந்து நாங்கள் கேமராக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கேமராவில் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னும் போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க போல. ஆனால் இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா நல்லா இருக்குது. மெயின் கேமராமே பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, கொஞ்சம் வாஷ் அவுட்டாக கொஞ்சம் வெளுத்தாப்பில் இருக்குது எல்லா ஃபோட்டோஸுமே. அந்த டைனாமிக் ரேஞ்ச் சரியாக இல்லாதனால வெளுப்பான இடமும் சரி, லோ எக்ஸ்போசர் கம்மியாக இருக்கிறதும் சரி, ஒரு எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. நல்ல அந்த பஞ்சினஸ், அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை இதுதான் Hasselbladோடைய தனித்துவமான ஒரு திறமையா என்னன்னு தெரியல. பட் கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. உள்ளபடி காமிக்கிறாங்க. ஓவராக உங்களுக்கு கூட்டி காமிக்காம கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. வீடியோ திறன்னு பார்த்தோம் அப்படின்னா 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். 30 frames per second இருந்து 60 frames per second வரைக்கும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டட் 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. OnePlus 8Tல கூட இருந்துச்சேப்பா. எதுக்காக இந்த OnePlus 9ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? ஒவ்வொன்றா டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் OnePlus 9Rல இருக்குது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஒரு வித்தியாசமான ஒரு கம்பெனி. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் 8Kக்கான வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 8Kலாம் யார் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அதுக்கு சப்போர்ட் இருக்குது. வீடியோனுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓகே நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். வீடியோ எடுக்கிறப்போ ஆடியோனுடைய குவாலிட்டி OnePlus 9 Pro மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் அதை விட ஒரு ஸ்டெப் கம்மியான குவாலிட்டின்னு சொல்லலாம். ஓவராலாக கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனால் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இதை விட நல்லா இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ், கேமரா நல்லா இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கலாம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் திருப்பி சொல்லணுமா என்ன? ஹார்ட்வேர் உங்களுக்கு Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8GB RAM இருக்கு, LPDDR5 RAM, 12GB வரைக்கும் நீங்கள் போகலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.1 டூயல் லேன் இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு 128GB இல்லாட்டி 256GBக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. Android 11ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஜன் OS மேலே ஸ்கின் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் போட்டது போடாத மாதிரி தெரியாத மாதிரியே ஒரு ஸ்கின் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யூஐயோட டிசைன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாம்சங்குடைய ஒன் யூஐ டிசைன் மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி ஒத்து வருது. ஸோ ஆனால் சாம்சங்குடைய யூஐயில் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் இல்லாமல் க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாருமே கேமர்ஸ் கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே எடுத்தோடனே நம்ம கேம் விளையாட போகிறது கிடையாது. பட் ரெகுலரான யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோனில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன ஒரு லேக் கூட இருக்காது. ஒரு அப்ளிகேஷன் திறக்கிறதா இருக்கட்டும், ஒரு 10 அப்ளிகேஷன் திறந்து ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கேயுமே உங்களுக்கு லேகே தென்படாது. கேம் விளையாண்டாலுமே கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குது. Snapdragon 888 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது, லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய லவுட்னஸ், அதோடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஆனால் OnePlus 9 Pro மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பஞ்சியான ஒரு எஃபெக்ட் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு இயர்ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான எஃபெக்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக டால்பி அட்மாஸ் இயர்ஃபோன்ஸ் கிடைக்கும் போல். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் வித்தியாசமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லைட்டாக ஏதோ ஈக்குவலைஸ் இல்லைங்க மாற்ற மாதிரி எனக்கு தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து இன்னொரு சொல்ல வந்துட்டு கார்னிங் கொரில்லா கிளாஸுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும், அது எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா
பேட்டரியில் கொஞ்சம் லைஃப் கம்மியாக கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம தொட்டால் மட்டுமே திறக்கிற மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கு மொபைல் ஃபோனை லிஃப்ட் பண்ணால் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரி தான் 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா OnePlus மொபைல் ஃபோன்லையும் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க 4500 mAhக்கான பேட்டரி அப்படிங்கிறத. அதே மாதிரி 65 வாட் சார்ஜரும் பாக்ஸுக்குள்ளே கொடுக்குற 65 வாட் சார்ஜரும் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. ஒரு 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மொபைல் ஃபோனுடைய பேட்டரியோடைய லைஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா OnePlus 9 Pro விட இதில் பெட்டராக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு நாள் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த OnePlus 9 யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலாக இந்த OnePlus 9 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங்ஸான சப்போர்ட் இல்லை, டெலிஃபோக்கஸ் லென்ஸுக்கான சப்போர்ட் இதில் இல்லை, சுற்றி இருக்கிற ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம். அது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது, பட் இருக்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ OnePlus 9 இல்லை 9 Proவானு கூட உங்களுக்கு டவுட் வராது. OnePlus 9 இல்லை OnePlus 80 இல்லை OnePlus 9R. இன்ஃபேக்ட் இப்போ வந்து OnePlus 80 வாங்குறது கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ், நீங்கள் வாங்கவே கூடாது. OnePlus 80க்கும் OnePlus 9Rக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் ப்ரைஸ்லேயும் சரி, அதில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன்லேயும் சரி, OnePlus 9 விட OnePlus 9R நீங்கள் OnePlus மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எய்தர் நீங்கள் OnePlus 9R நீங்கள் வாங்கிடலாம், இல்லை உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி OnePlus 9 Pro கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இரண்டுத்துக்கு நடுவில் ஒரு மிடில் சைல்டு மாதிரி இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க OnePlus 9. என்னுடைய கருத்தை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய கருத்தை எங்கிட்ட திருப்பி நீங்கள் ஷேர் பண்ணணும்ல. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தவிர இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 2-3 பேர் அங்கே ஓரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரத். நன்றி.